8வது ஸ்லோகம். இப்ப நாம பார்க்கிறது மச்சித்தக, உன்னுடைய சித்தம் என்னிடத்திலே இருந்தால், மத் என்னிடத்தில், சித்தக சித்தத்தை வைத்து விட்டால், சர்வதுர்காணி மத் பிரசாதாது தரிஷ்யசி, தரிஷ்யசி தாண்டுகிறாய், சர்வதுர்காணி எல்லா துர்க்கங்களையும் எல்லா தடைகளையும் தாண்டுகிறாய். சாதாரணமா ஒரு நாடுன்னா அதை காப்பாத்துக்கிறதுக்காக கிரு துர்க்கம், வனதுர்க்கம், ஜலதுர்க்கம் அப்படின்னு நிறைய மதில்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ. மதில்ங்கிறது கட்டுப்படுத்தும். அதை போல இங்க கண்ணன் துர்க்கம்னு சொல்றது சம்சாரத்திலே நம்மை தளைப்படுத்தக்கூடிய அனைத்தையும். சர்வதுர்காணி நம்ம சம்சாரத்துல தளப்படுத்தக்கூடியது கர்ம, வாசனா, ருச்சி முதலான எத்தனையோ இருக்கோ. சர்வதுர்காணி தரிஷ்யசி அத்தனையும் தாண்டி விடுகிறாய். எத்தால்? மத் பிரசாதாத் என் அனுகிரகத்தாலே தாண்டுகிறாய். அப்ப மனத்தை என்னிடத்தில் வைத்து நான் சொன்னேங்கிறதுக்காக என் நியமனத்துக்கு உட்பட்டு இருக்கிற நீ என்னுடைய சொல்படி போர் புரிந்து அதிலேயும் பலத்தை விட்டு நான் செய்கிறேன்கிற விட்டு அந்த கர்மத்தை என்னிடத்தில் சமர்ப்பித்து செய்து கொண்டு வந்தால், இந்த வாக்கியத்தை இவ்வளவு நீளமா வச்சுக்கணும். அப்படி செய்யும் போதும் பெருமானிடத்திலேயே மனத்தை வைத்து செய்து வந்தால், அப்போ பெருமானுக்கு இவன் பேர்ல இன்ட்ரெஸ்ட் வந்து விடுறது. ஓ, நம்ம சொன்னதை கேட்டார், நம்ம ஆளுகைக்கு உட்பட்டவன்னு தெரிஞ்சுனுட்டார், அதனால இனிமே இவன் காரியத்தை நாம் பண்ணணும் அப்படின்னு தான் அருள் புரிய தொடங்குகிறான். மத் பிரசாதாத் என்னுடைய பிரசாதத்தாலே அருளாலே தரிஷ்யசி நீ இந்த சம்சாரத்தை தாண்டி விடுகிறார். அதச்சேத் அப்படி இல்லாமல் வேறொரு மாதிரி நினைத்து விட்டால் என்னாகும்? அதச்சேது துவம் அகங்காராது நீ அகங்காரத்தாலே, இந்த இடத்துல அகங்காரம்னா எனக்கு நல்லது எது தீயது எது அப்படின்னு முடிச்சு தெரிஞ்சுக்கிற சக்தி எங்கிட்டே இருக்கு. எந்த நல்லத்தை நான் பற்றணும், எந்த தீயத்தை விட்டுடணும் அப்படிங்கிற நிர்ணயத்தை நானே பண்ணிப்பேன். அப்படிங்கிற முடிவை எனக்கே எடுத்துக்கு தெரியும். இது பகவான் சொல்படி கேட்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு ஒருவேளை நீ நினைச்சுட்டாயானால், அகங்காராது ந ஸ்ரோஷ்யசி நான் சொன்னதை நீ கேட்காத போயிட்டால், சிரவணம்ங்கிறது கேட்கறது சொல்லி, ந ஸ்ரோஷ்யசி நான் சொன்னது உன் மனசுக்கு படலே கேட்காம போயிட்டா, வினங்ஷசி நஷ்டமடைந்து போவாய், ஆத்ம நாசமடைந்து போகும். நம்ம ஆத்மா நாசமடைகிறதுன்னா ஆத்மாவை அழிச்சிட முடியாது. அது 2வது அத்தியாயத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சம்சார கட்டுகளுக்குள்ளே தலைப்பட்டு உழன்று கொண்டிருப்போம், சம்சாரத்திலிருந்து வெளியே வரமாட்டோம். ஆக பெருமான் சொன்ன சொல்படி கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்தோம் என்னால் மோட்சம் கிட்டுகிறது, சம்சாரத்தலை விலகுகிறது. அதை விட்டுட்டு என் காரியத்தை எனக்கே பார்த்துக்க தெரியுமே, இதுக்கு பெருமான் எதற்கு நமக்கு துணை புரிய வேண்டும், அவருடைய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நன்ம தீமைகளை நீயே ஆராய்ந்து நீயே ஒரு முடிவுக்கு வந்து நான் சொன்னதே பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சுனுட்டேயானால் அப்பனே ஆத்ம நாசத்தை அடைகிறாய். ஏன் நம்ம நாசம் அடைஞ்சிருவோம்னா, பெருமாள் உதவிக்கு வரமாட்டார். வரமாண்டாமே நாமே நம்ம பார்த்துக்கலாமேன்னா அடிப்படையிலேருந்து நாம கேட்டுன்னு வந்தது எல்லாம் இப்ப பொய்த்து போயிடும். ஏன்னா இந்த ஆத்மா பெருமானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுனுட்டோம், நம்மால நம்மை சம்சாரத்திலேருந்து வெளியேற்றி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுனுட்டோம். சரணாகதியினுடைய அடிப்படை யாது? நம்மால் நம்மை ரட்சித்துக் கொள்ள இயலாது. பெருமானுக்கு அந்த சக்தி இருக்கு. என்கிட்ட சக்தி இல்லைன்னு பார்த்தாலும், என்னுடைய விரோதிகளான பாபங்கள் ரொம்ப சக்தி இருக்கிறவர்கள் அப்படிங்கறத புரிஞ்சுனுட்டாலும், பெருமான் இது இத்தனையும் ஒரு நிமிஷத்துல ஒழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படிங்கறத தெரிஞ்சுனுட்டாலும், இந்த 3ஐயும் சேர்த்து பாருங்க. எங்கிட்டயோ சக்தி இல்லை, பெருமாள்கிட்டயோ நிறைய சக்தி இருக்கு. எங்கிட்ட இருக்கிற பாவங்களோ சின்ன மனுஷனான விளக்கிற அளவுக்கு சின்ன பகைவர்கள் அல்லர்கள், ரொம்ப பிரபலமா ரொம்ப சக்தி இருக்கிற விரோதிகள். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்துட்டா, அப்ப அவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு நாம் அடிமைங்கிறத நம்பி அவன் வழிப்படி நடந்து நன்மை அடையறதுதான் நமக்கு ஒரே பிரயோஜனமா இருக்கணும். அதை விட்டுட்டு சக்தியே இல்லாத நாம் போய், பெருமானாலேயே ரட்சிக்கப்பட வேண்டிய நான் போய், எனக்கு நல்லது எது தீமை எதுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன் என்று தவறான எண்ணம் வந்துடுத்துனால் அப்ப விநாசத்தை அடைகிறான். பெருமான் உதவிக்கு வரமாட்டார், உதாசீனா இருந்துருவர், அதனாலே நாம் விநாசப்பட்டு போகிறோம் என்று கண்ணன் சாதிக்கிறார். அப்ப மச்சித்தக சர்வதுர்காணி மத் பிரசாதாது தரிஷ்யசி அதச்சேத்வம் அகங்காராது அப்படி இல்லாமல் நீ அகங்காரத்தாலே ந ஸ்ரோஷ்யசி நான் சொன்னதை கேட்காத போயிட்டியானா வினங்ஷசி நாசமடைவாய் என்று கண்ணன் சொல்லுகிறார். கண்டிப்பா பெருமாள் சொன்னதை நாம கேட்போம், விட்டுடுவோமா? கேட்கவும் கேட்போம். அவரை போய் ஒரு திவ்ய தேசத்திலையும் கண்ணால் தரிசிக்கவும் செய்வோம்.